வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி அலச போறோம். நம்ம இந்திய தொழிலாளர் சந்தைக்குள்ள மறைஞ்சிருக்க ஒரு நிதர்சனமான உண்மை இது. ஒரு பக்கம் பொருளாதாரம் வளருதுன்னு சொல்றோம், ஆனா மறுபக்கம் தொழிலாளர்களோட ஊதியம் தேங்கியே நிக்குது. இது ஏன்? மின்ட் பத்திரிகை வெளியிட்ட தரவுகளை ஒரு மார்க்சிய பார்வையில சில ஆய்வாளர்கள் எப்படி அணுகுறாங்க, அதுல இருந்து என்னென்ன உண்மைகள் வெளிவருது அப்படிங்கறத இந்த விளக்கப்பதிவுல நாம முழுமையா பார்க்கலாம். நம்ம ஊர்ல பொருளாதாரம் செழிப்பா இருக்கு, அது நடக்குது இது நடக்குதுன்னு செய்திகள்ல தினமும் கேக்குறோம் இல்லையா? ஆனா நிஜத்துல பெரும்பாலான தொழிலாளர்களோட சம்பளம் ஏன் ஏறவே இல்லைன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் திறந்தா போதும், கலர் கலரா ஏகப்பட்ட பொருளாதார வரைபடங்கள் ஷேர் ஆகிறத நம்ம பார்க்கறோம். ஆனா அந்த நம்பர்ஸை கொஞ்சம் உத்து கவனிச்சோம்னா தான் வர்க்க ரீதியா நம்ம சமூகம் எப்படி ரெண்டா உடைஞ்சிருக்குங்கிற உண்மையான நிலவரம் நமக்கு புரியும். இந்த முழு பகுப்பாய்வுக்கும் நம்ம எடுத்துக்க போற அடிப்படை ஆதாரம் மின்ட் வெளியிட்ட ஒரு விரிவான தரவுதான். இது அரசாங்கத்தோட புள்ளிவிவர அமைச்சகம் எடுத்த அமைப்பு சாரா நிறுவனங்களோட வருடாந்திர ஆய்வு, அப்புறம் தொழிலாளர் படை ஆய்விலிருந்து தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த விளக்கப்பதிவுல நாம 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். 1. தேக்கமடைஞ்ச ஊதியத்தோட உண்மை நிலை. 2. அமைப்பு சாரா துறையோட வீழ்ச்சி. 3. பெருசாயிட்டே போற வருமான இடைவெளி. கடைசியா தொழிலாளர் சந்தையில இருக்கிற கட்டமைப்பு சவால்கள். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். முதல்ல தேக்கமடைந்த ஊதியத்தின் உண்மை நிலை, அதாவது இந்த ஒரு தசாப்த கால தேக்கத்தை பத்தி பாப்போம். இத கேட்டா நீங்க நிஜமாவே அதிர்ச்சியாவீங்க. அமைப்பு சாரா துறையில வேலை செய்யற ஒரு சராசரி தொழிலாளியோட உண்மையான வருடாந்திர வருமான வளர்ச்சி கடந்த 10 வருஷத்துல வருஷத்துக்கு 1% குறைவா தான் இருந்திருக்கு. ஆமாங்க, 1% குறைவு. எப்படி இருக்கு பாருங்க. இங்க உண்மையான ஊதியம், அதாவது ரியல் வேஜஸ்னு சொல்றது பணவீக்கத்தை கழிச்சிட்டு வர்றத குறிக்குது. இதுல அவங்க வாங்குற சம்பளம், கேண்டீன் வசதி மாதிரியான இதர சலுகைகள் எல்லாமே அடங்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நிஜமாவே அவங்களால அந்த காசை வச்சு எவ்வளவு பொருட்களை வாங்க முடியும் அப்படிங்கிற வாங்கும் திறனை தான் இது காட்டுது. இப்போ இந்த எண்களை பாருங்க. 2015-16ல ஒரு தொழிலாளியோட உண்மையான ஊதியம் சுமார் 70,204 ரூபாயா இருந்துச்சு. அதுவே 2021-22ல 77,318 ரூபாயா கொஞ்சமா உயர்ந்தது. ஆனா 2025ஆன கணிப்பை பாத்தீங்கன்னா வெறும் 75,123 ரூபாய் தான். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே நிலைமைக்கு பக்கத்துல தான் இன்னைக்கும் நிக்குது. அடுத்து 2வது பகுதி, அமைப்பு சாரா துறையின் வீழ்ச்சியை புரிந்து கொள்ளுதல். ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன் இப்படி ஒரு தேக்கம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற இயக்கவியலை கவனிச்சோம்னா, முதல்ல இங்க உற்பத்தி திறன் பெருசா வளராம தேங்கி போயிருது, இல்லனா குறைஞ்சிருது. 2வது, பெரும்பான்மையான சிறு நிறுவனங்கள் வெளியில இருந்த ஆட்களை வேலைக்கு வச்சுக்கிறதே இல்ல. இதனால அவங்க சம்பாதிக்கிற மொத்த பணமும் அந்த குடும்பத்தோட ஒற்றை நிதியா, அதாவது ஒரு சிங்கிள் கிட்டிக்கே போயிருது. இதுல தனியா சம்பளம்னு ஒண்ணு பெரியறதே இல்ல. இப்போ 3வது பகுதிக்கு வருவோம், விரிவடையும் வருமான இடைவெளி. இது எப்படி ரெண்டு வேற வேற உலகங்களா செயல்படுதுன்னு பார்க்கலாம். இந்த தரவுகளை மார்க்சிய பொருளாதார கோட்பாடு அடிப்படையில சில ஆய்வாளர்கள் எப்படி பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட உபரி மதிப்புச் கோட்பாட்டின்படி அமைப்பு சாரா தொழிலாளர்களோட உழைப்பு சுரண்டப்படுதுன்னும் கார்ப்பரேட் நிறுவனங்களோட லாப நோக்கமே இந்த முரண்பாட்டுக்கு காரணம்னு சுட்டி காட்டுறாங்க. நாம இங்க பார்க்குற மாதிரி மாசச்சம்பளம் வாங்குற அமைப்பு சார்ந்த ஊழியர்கள் ஒட்டுமொத்தமா வெறும் 25% பேர் தான் இருக்காங்க. மீதி பெரும்பான்மையான உழைக்கும் வர்க்கம் எந்த பாதுகாப்பும் இல்லாத அமைப்பு சாரா துறையில தான் இருக்காங்க. இந்த இடைவெளிய ஒரு நம்பர்ல சொல்லணும்னா 1.85 மடங்கு. அதாவது சாதாரண மதிப்பீட்டுல பார்த்தா மாச சம்பளம் வாங்குற ஒரு சராசரி ஊழியர் அமைப்பு சாரா துறையில வேலை செய்யற ஒரு தொழிலாளியை விட 1.85 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறார். இது மிகப்பெரிய வித்தியாசம் இல்லையா? 2025க்கான கணிப்புகளை எடுத்துக்கிட்டா இந்த முரண்பாடு இன்னும் பளிச்சுன்னு தெரியும். ஒரு பக்கம் மாச சம்பளம் வாங்குறவங்களோட சராசரி வருமானம் வருஷத்துக்கு 2.7 லட்சம் ரூபாயா இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஆனா அமைப்பு சாரா நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களோட வருமானம் வெறும் 1.5 லட்சம் தான். ரெண்டுத்துக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய பலனா இருக்குன்னு பாருங்க. இந்த பிரச்சனை எல்லா மாநிலங்கள்லயும் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டா இல்ல. தேசிய சராசரியை விட உத்தரகண்ட், கேரளா, அப்புறம் தெலங்கானா மாதிரியான மாநிலங்கள்ல கார்ப்பரேட் ஊழியர்களுக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஊதிய ஏற்றத்தாழ்வு ரொம்பவே அதிகமா இருக்கு. சரி, இப்போ நம்ம 4வது மற்றும் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தொழிலாளர் சந்தையின் கட்டமைப்பு சவால்கள் மற்றும் எதிர்கால பார்வை. இதோட ஒட்டுமொத்த விளைவு என்ன தெரியுமா? பெரிய நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் சம்பளம் ஏறிக்கிட்டே போகுது. ஆனா பெரும்பான்மையான மக்கள் இருக்கிற அமைப்பு சாரா துறையில ஊதியம் அப்படியே நிக்குது. இதனால ஒட்டுமொத்தமா நம்ம பொருளாதாரத்துல மக்களுக்கான வருமான ஏற்றத்தாழ்வு கட்டமைப்பு ரீதியாவே இன்னும் பெருசாயிட்டே போகுது. இது ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயம். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான கேள்வி இதுதான். இந்த மிகப்பெரிய இடைவெளியை நாம எப்படி குறைக்க போறோம்?
பெருகிட்டு வர தொழிலாளர் படைக்கு ஈடு கொடுக்கிற வகையில அமைப்பு சாரா தொழிலாளர்களை இந்த பொருளாதாரம் எப்படி முறையான கார்ப்பரேட் துறைக்குள்ள கொண்டு வரப்போகுது? உழைக்கும் வர்க்கத்துக்கும் கார்ப்பரேட் லாபத்துக்கும் இடையிலான அந்த முரண்பாடு தொடர்ந்துட்டே இருக்குமா, இல்ல கட்டமைப்பு ரீதியா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருமா? இந்த கேள்விகளோட இன்னைக்கு நம்ம விளக்கப்பதிவை முடிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க.